வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 4 ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் பார்க்கலாம். Find the area of the region bounded by the line y equal to 2x plus 5 and hyperbola y equal to x square minus 2 னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம previous ப்ராப்ளத்தெல்லாம் சொன்ன மாதிரி எடுத்த உடனே நாம இந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கலாம். y equal to 2x plus 5 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். y equal to x square minus 2x. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்க பிளாட் பண்ணிடலாம். இப்போ y equal to 2x plus 5. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி பிளாட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். x-க்கு 0 கொடுத்து y யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ x-க்கு 0 கொடுத்தா y equal to 5 மட்டும் தானே இருக்கும். இப்போ y-க்கு 0 கொடுத்து x கண்டுபிடிக்கணும். y-க்கு 0 கொடுத்திருக்கேன் பாருங்க. இதுல இருந்து x கண்டுபிடிக்கிறதுக்காக 5 இந்த சைடு கொண்டுட்டு வரேன். 2 இந்த சைடு கொண்டுட்டு வரேன். அப்போ x ஓட வேல்யூ minus 5/2 எவ்வளோ? 2.5 எடுத்துக்கலாமா? அப்ப x ஓட வேல்யூ minus 2.5 கிடைச்சிருக்கு. y ஓட வேல்யூ 5 கிடைச்சிருக்கு. இந்த குறிப்பை வச்சு டயக்ராம் பிளாட் பண்ணணும். y-ல 5 நான் மேல இங்க எடுத்துக்கிறேன். x-ல minus 2.5 இங்க இருக்கும் இல்லையா? minus 2.5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணணும். ஓகே, இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ y equal to x square minus 2x ன்னு இருக்குல்ல, செகண்ட் ஈக்குவேஷன். அது ஒரு பாராபோலா. இதை எப்படி நான் பிளாட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. y equal to x square minus 2x. இதுல y யோட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா x square minus 2x equal to 0ன்னு கிடைக்குமா? x-ஐ வெளியே எடுத்துட்டா x minus 2 equal to 0ன்னு கிடைக்கும். இந்த x-ஐ 0 கூட தனியாவும் x minus 2 equal to 0 தனியா ஈக்குவல் பண்ணீங்கன்னா x equal to 2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இன்னொரு வேல்யூ x equal to 0ன்னு கிடைக்குது. அப்போ பாராபோலா 0ல இறங்கி 2ன்ற நம்பர்ல ஏறி இருக்கு. நாம இங்க பாருங்க. 0 இங்க குறிச்சுக்கிட்டேன், 2 இங்க குறிச்சுக்கிட்டேன். அப்படியே மேல இருந்து வந்து பாராபோலா 0 வழியா இறங்கி இந்த 2 வழியா ஏறி இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நாம இந்த லைனை என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஓகே, இப்போ இந்த மாதிரி குறிச்சுக்கணும். இப்போ எங்க இருந்து எங்க வரைக்கும் நம்ம ஏரியா அடங்கி இருக்குன்னு தெரியல. அது லிமிட் வந்தாதான் நம்ம முடிவு பண்ண முடியும். சோ லிமிட் இந்த கணக்குல கொடுக்கல. சோ நம்ம ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ணணும். சால்வ் 1 and 2. இப்போ LHS ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? அப்ப RHS ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வந்துடலாமா? இப்போ x ஸ்கொயர் minus 4x minus 5 equal to 0 கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது minus 5 ஃபேக்டரைஸ் பண்றோம். நடுவுல minus 4 இருக்கு. 1 5s are 5யா? நடுவுல இருக்கிறக்குரிய பெரிய நம்பருக்கு போட்டுக்கிட்டோம். அப்ப பெருக்குனாலும் கரெக்டா minus 5 வருது, கூட்டினாலும் minus 4 வருது. முன்னாடி எந்த நம்பரும் இல்லை இல்லையா? 1 இருக்கிறதா அர்த்தம். 1 போட்டுக்கிட்டோம். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? இது பேசிக் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். x equal to minus 1, x equal to 5ன்னு கிடைக்குது. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுவே இங்க போதுமானது. ஏன்னா லிமிட் x-ல தானே இருக்கு. அப்ப x-ல -1ல இருந்து -1 எங்க இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இந்த லைனும் இந்த பாராபோலாவும் இன்டர்செக்ட் ஆகும். இதோ இந்த இடம் காமிக்கிறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு x-ல இன்னொரு வேல்யூ கிடைச்சதுல 5, அதுதான் அது. அப்போ இது அங்கிருந்து இன்டர்செக்ட் ஆகுற அங்கிருந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். இது 5ஆ இருக்கும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகுற ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் அது. அப்ப அதுக்கு இடையில இருக்கிற அதாவது காமனான ஏரியாவை நம்ம ஷேட் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனால அடைபடக்கூடிய ஏரியாவா இருக்கணும். இப்ப நான் ஷேட் பண்ணிட்டு இருக்க ஏரியா இந்த லைன், இந்த பாராபோலா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். இந்த ஏரியாவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம். சரிங்க சார், இங்க ஒரு கேப் இருக்கு, இதை ஷேட் பண்ணலாமான்னா இதை பண்ணக்கூடாது. ஏன்னா காமனான ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு உருவத்தாலையும் அடைபடக்கூடிய பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இது ரெண்டும் தான் இதுக்கு காமனானது. ஏன்னா லைன் எங்க இருக்கு பாருங்க,
நான் இங்க ரைட் பண்ற பாருங்களேன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 லைன். பேரபோலா பாருங்க எங்க இருக்கு? இது பேரபோலா. ஓகே. இந்த இடம் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா, இங்க பேரபோலா மட்டும் தான் வருது. அந்த லைன் இங்க டச் ஆகவே இல்ல. அதனால 2ம் காமனா இருக்கக்கூடிய இடம், நம்ம ஷேட் பண்ண இடம். அதோட ஏரியாவ இப்ப நம்ம எஸ்டிமேட் பண்ண போறோம். சோ இந்த மாரி டபுள் ஈக்குவேஷன் குடுத்தாங்கன்னா, ஏரியாவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாவே போட்டிருக்கோம். அத ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ லோயர் லிமிட் என்ன? -1ல இருந்து அப்பர் லிமிட் என்ன? 5 வரைக்கும் ஏரியா இருக்கு. அப்ப -1 to 5. இது மாதிரி 2 ஈக்குவேஷன் குடுத்தாங்கன்னா, நம்ம y1 மைனஸ் y2 அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ y1 னா என்ன சார்? y2 னா என்னன்னு கேட்டீங்கன்னா, y1 அப்படின்றது லீனியர் ஈக்குவேஷன எப்பவுமே எடுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு இல்லையா y வேல்யூ அதுதான் y1. 2x plus 5 அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2x plus 5. அடுத்தது -y2. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு பாத்தீங்களா? y அதுதான் y2. x ஸ்கொயர் minus 2x. x ஸ்கொயர் மைனஸ் 2x. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த மைனஸ் உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2x plus 5 minus x ஸ்கொயர் plus 2x. கொஞ்சம் உள்ள சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல 2x இங்க ஒரு 2x 4x தெரியுதுங்களா? அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அப்புறம் 5 எழுதிக்கிறேன். ஓகே இன்டு dx. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். 4x இன்டகிரேட் எப்படி பண்ணணும்? 4 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா அடுக்க ஒன்று ஆட் பண்ணி அதையே கீழே போடணும் இல்லையா? எக்ஸ் கியூப் பை 3. 5 இன்டகிரேட் பண்ணா 5x. கான்ஸ்டன்ட் கூட எக்ஸ் சேரும். இப்போ இந்த 2 எடுத்து இது கூட அடிச்சு 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்றத தெளிவா எழுதிக்கிறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் 5x. லோயர் லிமிட் -1, அப்பர் லிமிட் 5. இப்போ நம்ம அப்பர் லிமிட்டை இங்க இருக்கிற எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க இருக்கிற எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணா 25. 25 பக்கத்துல ஒரு 2 இருக்கு. 25 into 2 50 மைனஸ் இங்க எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 கியூப் 125 பை 3. இங்க இருக்கிற எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 5s are 25ன்னு கிடைச்சிடும். அப்பர் லிமிட்டை கொடுத்தாச்சு. இப்போ -1ன்றது தான் லோயர் லிமிட். அதை நீங்க எக்ஸுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்களேன் 2 into -1. -1 ஸ்கொயர் பண்ணும்போது அது +1 ஆயிடும். அப்ப 2 1s are 2. இந்த இடத்துல -1 கியூப் பண்ணீங்கன்னா மைனஸ் வரும். இங்க வேற ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 1/3ன்னு வந்துடும். லாஸ்ட் டேர்ம்ல நீங்க மைனஸ் கொடுத்தீங்கன்னா 5 into -1 -5ன்னு வந்துடும். இப்போ 50 minus 125/3 plus 25. இந்த வெளிய இருக்கிற மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்றேன். உள்ள எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகிடும். ஓகே இப்போ முழு நம்பர்லாம் தனியா கூட்டிக்கலாம். இப்போ 50 ஒரு 25 75 75 ஒரு 5 80. 80ல ஒரு 2 சப்ராக்ட் பண்ணவா 72 சாரி 78. இப்போ இங்க பை 3 இருக்கு, இதுலயும் பை 3 இருக்கு. மைனஸ் 126/3 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இது 78. இந்த 3 எடுத்து 3 டேபிள் நான் அடிக்கிறேன். 4 3s are 12, 2 3s are 6 மைனஸ் 42 அப்படின்னு கிடைக்குது. 78ல 42 சப்ராக்ட் பண்ணும்போது 8ல 2 போச்சுன்னா 6, 7ல 4 போச்சுன்னா 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 36ன்னு கிடைக்குது. இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ல எழுத போறோம். ஓகே ஸோ இந்த சம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏரியா 36 ஸ்கொயர் யூனிட்ஸ். தேங்க்யூ.